ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கறிவேப்பிலை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பல் இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சம், காஞ்ச மிளகா, வேர்க்கடலை, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுட்டு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் தான் வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையாக இருக்கணும். எண்ணெயில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லோவாக வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நல்லெண்ணெய்லையும் செய்யலாம், கடலை எண்ணெய்லையும் செய்யலாம். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். பூண்டு நல்லா இந்த கலரில் வரணும். இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாம். நல்லா கலர் வந்துச்சு. இப்போ அதே தட்டில் இதை மாற்றிக்கலாம். இப்போ சீரகம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். புளி கொஞ்சம் போட்டுக்கலாம். வறுத்து வச்சுக்கிறது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்களா, வாசனை வேறு நல்லா கமகமன்னு வருது. சுட சாதத்தோடு போட்டு இந்த பொடியை சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த காரம் புளிப்பு ஸ்வீட்னஸோடு இருக்கும். ஆனால் ஃபென்டாஸ்டிக்கான கறிவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். கறிவேப்பிலை சாதமாகவும் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இட்லி பொடியாக கூட இட்லியில் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த கறிவேப்பிலை பொடி பிடிச்சிருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.